பல வருடங்கள் அந்த மாட்டை எடுத்துட்டு போலாம்னு சொல்றார். மனசு வராதிருந்தாலும் குருவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அந்த மாட்டை எடுத்துட்டு போயிடுறாங்க. 10 வருடங்கள் கழிச்சு அந்த சிஷ்யன் இப்போ பெரிய குருவா மாறி இருக்கிறார். ஆனா அவரோட மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த விவசாயிய மீண்டும் பார்க்கணும்னு முடிவு பண்ணி போறார். அங்கே போய் பார்த்தா வறண்டு போன நிலம் இப்போ பச்சை நிலமா மாறி இருக்கிறது. நடுவுல ஒரு பெரிய வீடு. கதவு திறந்து வெளியே வர்றவர் அதே விவசாயி. ஆனா இப்போ செட்டா வாழ்கிறார். அவர் சொல்றார், நீங்க போன நாளே இங்க மாடு காணாம போச்சு. என்ன செய்வதுன்னு தெரியல. வேற வழி இல்லாம மரம் வெட்டும் வேலைக்கு போனேன். அதுல சேமிச்ச பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் ஆரம்பிச்சேன். இப்போ பெரிய வியாபாரியா மாறிட்டேன். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாடு இருக்கும். அது இருக்கும் வரை நம்ம சாதாரண வாழ்க்கையில தான் இருப்போம். ஆனா ஒரு நாள் அது இல்லாம போயிட்டா அப்பதான் நம்ம உண்மையான திறமை வெளியில் வரும்.